சூரிய கிரகண காலத்திலே அந்த சூரியோபராக சமயத்திலே தானம் அளித்திருக்கிறார்கள். இப்படியாக விஷு புண்ணிய காலத்திலே அளித்திருக்கிறார்கள். விதி விதான சம்பிதானேன விதேயேன என்பதாக இப்படி ஒரு முறையோடு உபகாரம் செய்திருக்கிறார்கள். இந்த உபகாரத்தின் மூலமாக பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் என்பதாக இந்த இறைவனால் அளிக்கப்பட்ட சரீரத்தை கொண்டு இவ்வளவு சேவையை நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செய்து நமக்கு ஒரு புண்ணியத்தினுடைய பயனை அளித்து அதன் மூலமாக ஒரு உயர்ந்த பலனை நாம் எல்லாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த பெரியோர்களுடைய சேவை பல விதத்திலே செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த அலகாபாத் பத்ரி கேதார் காலடி மாத்திரமல்ல, மானசரோவர் சென்ற பொழுது அங்கேயும் ஆச்சாரியாருடைய விக்கிரகத்தை வைத்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் அந்த பரிக்கிரமா செல்பவர்கள் பார்க்கலாம். அங்கேயே வியாச பூஜையும் குரு பூர்ணிமாவையும் நிகழ்த்தி வந்தார்கள். தேவர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் அந்த மானசரோவர். தன்மே மன சிவசங்கல்பமஸ்து என்பதாக தேவர்களும் அங்கு ரமிக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அந்த பரிக்கிரமா வரக்கூடிய இடத்திலே இந்த விக்கிரகத்தை பகவத்பாதாருடைய விக்கிரகத்தை வைத்து அங்கேயே வியாச பூஜையும் செய்தார். பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருக்கோ குருபியா என்று சொல்கிறோம். அனைத்து குருமார்களுக்கும் அங்கு பூஜை செய்துவிட்டு வந்தார். அதுபோக பல கல்வி சாலைகள், வைத்தியசாலைகளை பற்றியும் பழைய நாட்களிலே ஆத்துர நிவர்த்திக்காக அந்த பழைய சீவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலே, திருமுக்கூடல் என்கிற கோவிலே ஒரு கல்வெட்டிலே வைத்தியசாலை அமைத்ததாகவும் குறிப்பிருக்கிறது. வைத்தியசாலைகளை அமைத்து வித்யா, வைத்தியம், வேதம் இப்படி அனைத்து வேதாந்தம் இப்படி அனைத்து துறையிலேயும் ஆரோக்கியத்திற்காகவும் ஆனந்தத்திற்காகவும் அத்வைதத்திற்காகவும் பல்வேறு தர்ம காரியங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். 12 ஜோதிர்லிங்கத்திலேயும் பகவத்பாதாருடைய மூர்த்தியை ஸ்தாபிதம் செய்திருக்கிறார்கள். துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரம் நாம் படிக்கிறோம். அனைத்து ஜோதிர்லிங்க ஸ்தலங்களிலேயும் ஆச்சாரியாருடைய விக்கிரக பிரதிஷ்டை செய்து எங்கெல்லாம் முடியுமோ அங்கு பாராயணத்திற்கும் ஏற்பாடு செய்து பூஜைக்கும் ஏற்பாடு செய்திருக்கார்கள். இப்படி இந்த சேவை, எத்தனையோ அன்னதானங்கள், ஒரு முறை ஒரு இடத்திலே காலடியை பற்றி சொன்னார்கள். இந்த காலடி பக்கத்தில் இவர் இருந்த பொழுது மாணிக்க மங்கலம் என்ற ஒரு ஊர். அங்கே இருந்த பொழுது பாடசாலை மாணவர்கள் சாயங்கால வேளையிலேயே ஏதாவது பலகாரம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார். உணவு பற்றி நாம் இன்றைக்கு நிறைய சொல்லி வருகிறோம். நியூட்ரிஷன் என்று சொல்கிறார். அதாவது ஊட்ட சத்து குறைவு பற்றி மால் நியூட்ரிஷன் என்று. இந்த மாலில் இருக்கிற நியூட்ரிஷன் அது வேற. இந்த பஞ்சாபிற்கு சென்று வந்தார்கள் சில வருஷங்களுக்கு முன்பாக. அங்கு பெண் குழந்தைகள் பிறப்பது குறைவாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம்
ஒரு ஆதரவு தர வேண்டும் என்பதற்காக பஞ்சாபிலே ஒரு சபை நடத்தினார்கள். அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். அதிலே பெரியவர்கள் சென்று அதற்கு பிறகு ஒரு 20 குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த குடும்பத்திலே 3 பெண் குழந்தைகள் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் கொடுத்து 60 லட்சம் ரூபாய் டெல்லி காமாட்சி கோவிலில் கொடுத்து இப்படியாக சமய சேவை, சமுதாய சேவை, சாஸ்திர சேவை, இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு விதத்திலே உதவியும் கொடுத்து பதவியும் கொடுத்து சன்மானமும் அளித்து அனுகிரகித்துக் கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு இது போன்ற விருதை பெறக்கூடியவர்களெல்லாம் மேன்மேலும் சமயத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆரோக்கியத்துடனும் ஆனத்துடன் இருந்து பெரியவர்களுடைய அருளாட்சியை பெறுவதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் மேன்மேலும் கலைஞர்களுக்கெல்லாம் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்களை பார்த்த மற்றவர்களும் இது போன்று ஒரு சேவை செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறார்.